ஹாய்! இது வந்து Thursday எடுத்த விளாக். ஆதியா குட்டிக்கு ஃப்ரைடே டெஸ்ட்டு. ஸோ, அதனால் அவன் போய் தான் ஆகணும் இல்லையா? லீவ் போட முடியாது. அதனால் ஈவினிங்காக பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிட்டோம். ஸோ, புக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணுறோம் ஒருத்தருக்கா. ஸோ, ஒருத்தருக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. அவங்களுக்குன்னு வேலை இருக்கும்ல. திடீர்னு கூப்பிட்டா எப்படி? அதனால் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவும் ராகேஷும் வரேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா கால் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ, அவர் வரமாட்டாருன்னு நாங்கள் டிசைட் பண்ணியாச்சு. கௌதம் சோபியும் சொன்னதுக்கு இவ்வளோ லாங்காக இருக்குது, எங்கள் டாக்டர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஈவினிங்காக உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், வரேனா வரலையா அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ, என் மாமனார் மாமியார் ஏன் வரல அப்படின்னா, அங்கிள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால அவராலையும் வர முடியல. அங்கிள் வராததுனால ஆன்ட்டியும் வரல. சௌபி வரணுன்றதுக்காக ஃபீனிக்ஸ் மால்ன்ற பிளான் மாற்றியாச்சு. உங்கள் அப்பா உங்களுக்குனா வராரு, உங்கள் தங்கச்சிக்குனா வரல அப்படின்னு. எனக்காகவோ ராகுலுக்காகவோ வரல. ஆதியாவோட பர்த்டேவை லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணிட்டார். ஆதியா ரொம்ப ஃபீல் பண்ணா, இந்த மாதிரி நீங்கள் வரல அப்படின்னு. அதனால் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வந்திருக்காரோ என்னமோ எனக்கு தெரியல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்குமே தெரியாது. லாங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா, ராகேஷ், கௌதம், சௌபி மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்குமே தெரியாது எங்கள் அப்பா வராருன்னு. ஸோ, இதுதான் நடந்த விஷயம். இது பெரிய பொண்ணு தான் பிடிக்கும், சின்ன பொண்ணுனா பிடிக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஈவன் நான் இங்கே வந்து 5 months ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. எங்கள் அப்பா ஒரு நாள் கூட இந்த வீட்டுக்கு வரல. என் தீபாவளி சீர் கொடுக்கவும் எங்கள் அப்பா வரல. எனக்கும் சோபிக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் எங்கள் அப்பா கிட்ட. மாற்றியெல்லாம் பண்ணவே மாட்டார். ஸோ, நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க வீடியோஸை பார்த்து அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா அதெல்லாம் ஒரு இதுக்காக சொல்கிறது. என் பெரிய பொண்ணாக பிடிக்கும், சின்ன பொண்ணாக பிடிக்காது அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஒரு வருஷமும் நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோம், ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. பட் மற்றவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பிளான் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். லாஸ்ட் இயரும் அப்படி தான் ஆச்சு. எல்லாரையுமே இன்வைட் பண்ணோம். கௌதம், சௌபி அப்புறம் அப்பா வரவே இல்லை. ஸோ, அங்கிள் ஆண்டி, அம்மா, ராகேஷ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஆதியா குட்டிக்காக வந்து நான் நைட்டே அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரௌனி பண்ணி கணக்கு போட்டு வச்சேன். 50 பண்ணணும்னு நினச்சா 49 தான் வந்துச்சு. காலையில் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து மற்ற என்னெல்லாம் வேலை பார்த்தேன்றதை லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் குழந்தை பர்த்டேக்கு நீங்கள் பிளான் பண்ணி சொதப்பியிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.